इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயரால தொகுத்து வழங்கப்பட்ட ஆரிய சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து நம்ம இப்ப துருவ சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது இப்ப அந்த புத்தகத்துல எப்படின்னா, நம்ம இதிகாச புராணங்கள்ல இருந்து ரொம்ப சிரேஷ்டமான உன்னதமான பக்தர்களை பற்றியும் தான தர்மங்கள் எல்லாம் கடைபிடிப்பவர்கள் அவர்களை பற்றியும், அப்படி தன்னுடைய கடமைகளையும் பதிவிரதா தர்மங்களை எல்லாம் கடைபிடிப்பவர்கள், நல்ல நடத்தை உள்ளவர்கள், அப்படிவர்களை பற்றி நிறைய தலைப்புகள்ல அவர் தொகுத்து கொடுத்திருக்கார். அதுல நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தில இருந்து துருவ சரித்திரத்தை கேட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோம், ஸ்வயம்புவ மனுவுடைய புதல்வனா இருக்கிற உத்தான பாதனுக்கு 2 மனைவிமார்கள், சுனீதின்னு ஒருத்தர், சுருச்சின்னு ஒருத்தர். இந்த சுனீதிக்கு துருவன்னு ஒரு மகன், சுருச்சிக்கு உத்தமன் அப்படிங்கிற ஒரு மகன். ஒரு சமயம் தன்னோட அப்பாவோட மடியில தன்னோட தம்பியான உத்தமன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு துருவனுக்கும் தன்னுடைய அப்பாவோட மடியில உட்காரணும்னு ஆசை வருது. அதனால 5 வயசு சின்ன பையனா இருந்த அவன் ஓடி வந்து அப்பா மடியில ஏறறதுக்கு முயற்சி பண்றான். அது அந்த அப்பாவுக்கும் பிடிக்கவில்லை. பக்கத்திலேயே பார்த்துட்டு இருந்த அந்த மாற்றாந்தாயான சுருச்சிக்கும் அது ஏற்கவில்லை. அதனால அவனை திட்டி விட்டுடுறான் அந்த குழந்தைய. அவன் ஓடி போய் தன்னோட அம்மா கிட்ட போய் அழுததுனால அம்மாவானவள் நீ அந்த பகவானையே நாடு அப்படின்னு சொல்றான். அதனால ரோஷம் கொண்ட அந்த க்ஷத்திரிய குழந்தை நாரத மகர்ஷியால தடுக்கிறார். அவர் உன்னால முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம்னு. ஆனாலும் கேட்டுக்காம மன உறுதியோட அவர்கிட்ட இருந்து மந்திரத்தை வாங்கிட்டு கடுமையா தபஸ் பண்றான். எப்படி தபஸ் பண்றான் அப்படின்னா, முதல் மாசத்துல 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த காட்டுல கிடைக்கிற பழங்கள் அதெல்லாம் சாப்பிடுறான். 2வது மாசத்துல 6 நாளைக்கு ஒரு தடவை இந்த புல்லோ இலை சருகுகளையோ சாப்பிடுறான். 3வது மாசத்துல 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீரை மட்டும் குடிச்சுக்கிறான். 4வது மாசத்துல 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை சுவாசிச்சுக்கிறான். 5வது மாசத்துல அந்த மூச்சையும் அடக்கி ஒத்த காலிலேயே தூண் மாதிரி நின்று தபஸ் பண்றான். இந்த 3 லோகங்களையும் தாங்கவே முடியறதில்ல. ஆனாலும் எல்லாரும் போய் பகவான் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறான் அப்படின்னு நம்ம அந்த அத்தியாயத்துல முதல்ல பார்த்தோம். பகவான் ஆனவரும் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன், என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்றார். இதை ஆரிய சரித்திரத்துல 2 அத்தியாயமா தொகுத்து கொடுத்திருக்கார். முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். இப்ப 2வது அத்தியாயமானது ஸ்ரீமத் பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறது. அப்போ இது நம்ம மைத்ரேய விதுர சம்வாதத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மைத்ரேயர் சொல்றார், இப்படி பயந்துண்டு வந்த தேவர்கள் எல்லாம் பகவானோட சொல்ல கேட்டு பயம் போய் தன்னுடைய இடமான தேவலோகத்துக்கு போறார். பகவானும் என்ன பண்றார், ஆஹா என்னுடைய பக்தனை பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கருடன் மேல ஏறி வேகமா வரார். அந்த மதுவனத்துக்கு வரார். எங்க துருவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கானோ அங்க வரார். துருவனானவன் மனசுல ஃபுல்லா எப்படி நாரதர் சொல்லியிருந்தாரோ அவரை பகவானோட கர்ண குண்டலங்களும் அவருடைய அங்கதங்கள் அவரோட இந்த எல்லா வளையங்கள் எல்லாம் போட்டுட்டு பீதாம்பர தாரியா இருக்கிற அந்த பகவானோட அதையே மனசுல நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். சபைதியா யோக விபாக தீவிரயா ஹிருத் பத்ம கோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சஹசைவோபலக்ஷ்ய பஹிஹி ஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. அந்த துருவன் என்ன பண்றான், அவன் தன்னுடைய மனசுல பார்த்துட்டு இருக்கிற அதே உருவமானது திடீர்னு மறைஞ்சு போயிட்டு எதிரையே அந்த பகவானோட அந்த உருவத்தை பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பகவான் நேர பார்த்த உடனே அவனுக்கு ஒரே துருன்னு ஆயிட்டான், பரபரப்பாயிட்டான்னு சொல்ற மாதிரி துருவனுக்கு ஆயிட்டு தண்டவத்து பிரணாமம் பண்றானா. எப்படி ஒரு கம்பை நம்ம வச்சோம்னா அது தடால்னு விழும்போ அப்படி தன்னோட உடம்ப அப்படியே தரையில போட்டு பகவான் முன்னாடி நமஸ்காரம் பண்றான். மனசா வாச்சா கர்மனா, தன்னுடைய மனசாலையும் வாக்குனாலையும் செய்கையினாலையும் பகவானுக்கு முழுசா அவன் அர்ப்பணிச்சுக்கிறான் தன்னை. என்ன செய்யறது சொல்லறதுன்னு தெரியாம தழுதழுக்கிற அந்த குழந்தைய பாக்குறார் பகவான். சதம் விவக்ஷந்த மதத்விதம் ஹரிஹி ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ஜ ஹிருத்யபஸ்திதஹ கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே.
பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுடையும் மனசுல இருக்கிறவர், சாட்சி பூத்தமா இருக்கிறவர் அவர்தான். அவர் என்ன தன்னோட ஸ்வரூபத்தை வர்ணிக்க முயற்சி பண்ற அந்த குழந்தை. ஆனா வாயிலிருந்து வார்த்தை வர முடியாம பேச இருந்த அந்த துருவனை என்னவோ சொல்ல விரும்புறான்னு தெரிஞ்சுண்டு தன்னுடைய அவரோ கருணாமூர்த்தி தன்னுடைய சங்க எடுக்கிறார். வேத ரூபமான அந்த சங்க அவனுடைய கன்னத்துல தடவுறார் பகவான். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா அந்த துருவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்தானம் கிடைக்க போறதுன்னா ஒரு நிலையான ஒரு உன்னதமான ஸ்தானம் கிடைக்க போறது. அப்போ அவனுக்கு இந்த வேத ரூபமான சங்க தடவினதுனால அவனுக்கு இந்த எல்லாம் புரிஞ்சுடுறது, பரமாத்மா என்ன ஜீவாத்மா என்ன எல்லாம் புரிஞ்சு அந்த பகவான ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறான். இது துருவஸ்துதி அப்படின்னு 12 ஸ்லோகங்களோட இருக்கு. ரொம்பவே அற்புதமான ஸ்துதி இது பகவான துருவன் பண்றது. அதை நம்ம பார்க்கலாம். துருவ உவாச்ச योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणात्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्. பகவான் எப்படிப்பட்டவர்? அகில சக்தி தரஹா, எல்லா சக்திகளையும் எல்லா வல்லமையும் புரிந்தியவர்னு சொல்றோமே அப்படிப்பட்ட அவர். யஹா, அவர் எப்படி? அந்தஹா பிரவிஷ்ய, அவர்தான் நம் உள்ளே நுழைந்து, பிரசுப்தாம், அவரு நம்மளுடைய உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் தூங்கி கொண்டிருக்கு. என்ன தூங்கி கொண்டிருக்கு? இமாம் மம வாச்சம் ஹஸ்த சரண ஸ்ரவண துவக்கு ஆதீன், என்னுடைய வாக்கு கை கால் காது தோல் அப்படி எல்லா இந்திரியங்களும் தூங்கி கொண்டிருக்கிற என்னுடைய இந்திரியங்களை அந்யான் பிராணான்ஷ மற்ற இந்திரியங்களையும் சேர்த்து ஸ்வதாம்னா சஞ்சீவயதி, ஏ பகவதே உன்னுடைய தேஜஸ்னால உயிர்ப்பித்து எழுப்புகிறாய். அப்படிப்பட்ட புருஷாய நமஹா, அப்படிப்பட்ட இந்த பரம புருஷனான உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றான் துருவன். ஏகஸ்துவமேவ பகவன்னிதமாத்ம சக்தியா மாயாக்கியோரு குணயா மகதாத்யசேஷம் ஸ்ருஷ்டுவானுவிஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவ சுவத்விபாசி. ஏ பகவானே, உங்களால மட்டும்தான் இந்த மாயை அப்படிங்கிற சக்தியினால எல்லாத்தையும் படைத்து, எப்படிப்பட்டவர் பகவான் அப்படின்னா மரக்கட்டையானது அக்னி அதுல வந்தா எப்படி ஒரு தேஜஸ் வருதோ அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாத இந்த சரீரத்திலே அந்த சித் ஸ்வரூபமா இருக்கிற பகவானானவர் நுழைகிறார் இல்லையா? தத்தயா வயுனமேதசம் அஷ்டவிஸ்வம் சுப்த பிரபுத்த இவநாத பவத் பிரபன்னஹ தஸ்யாபவர்க்ய சரணம் தவ பாதமூலம் விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்தபந்தோ. ஏ ஆர்த்தபந்தோ, ஆர்த்திகள், நம்மளெல்லாம் ஆர்த்திகள்னா துக்கிப்பவர்கள், எப்பொழுதும் தீனமாவும் துக்கத்தோட இருப்பவர்களை காப்பாற்றுபவன் அவனே. ஏ ஆர்த்தபந்தோ, ஹே நாத, ஹே பகவானே, பவத் பிரபன்னஹா, உங்களை சரணம் அடைந்ததுனாலதான் இந்த பிரம்மதேவனானவர் உங்களால் கொடுக்கப்பட்ட இந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் அவரால் சிருஷ்டிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட உங்களுடைய திருவடிகளை யார்தான் மறக்க முடியும்? யாராலதான் கதம் விஸ்மரியத்தை, யாராலதான் மறக்க முடியும்? எல்லாரும் அவர்களுடைய சரணங்களையே சரணம் அடையணும் அப்படின்னு சொல்றார். நூனம் விமிருஷ்டமதயஸ்தவ மாயயாதே ये त्वां भवाप्यय विमोक्षणमन्य हेतोः अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणाम्. எப்படி இந்த நரர்கள், இந்த மனிதர்கள் எல்லாம் ஜனனம் மரணம் இறப்பு பிறப்பு அப்படிங்கிற ஒரு சுழல்ல மாட்டின்றே இருக்கும். அப்போ கற்பக மரம் மாதிரி இருக்கிற பகவான் எப்படி அப்படின்னா என்னெல்லாமோ நமக்கு முக்தியே தர வல்லவர். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அற்பமா இருக்கிற ஏதோ ஒரு பலத்தை தான் கேட்டு அவரை பூஜிக்கிறோம். அதுவும் எதனால அப்படின்னா பகவானோட மாயையினால, அந்த நம்மளுடைய அறிவு மயக்கத்தினால, அறிவு இருந்தும் அதை மயங்கியவர்களாக இருந்து கொண்டு இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா இந்த நம்மளுடைய லோக்கத்துல கிடைக்கிற இதெல்லாம் அசுரர்கள்னால. ஏன்னா அசுரர்கள் தான் தன்னுடைய இந்திரியங்க சுகத்துக்கு தேடுவர்கள். அப்படிப்பட்ட நம்மளும் இந்த இந்திரிய சுகத்துக்காகவே தானே பகவானை பூஜிக்கிறோம். அப்படிப்பட்ட இச்சந்தி, அதே இந்த இவர்கள் எல்லாம் அதையே விரும்புகிறார்கள். யா நிர்வృతిస్తనుభృతాం தவ பாத பத்ம த்யானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வா ஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமன்யபி நாதமா பூத் கிம் த்வந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத். சோ அப்ப இதுல இருந்து எப்படி திரும்பி வருது, வெளியில வருது அப்படின்னா பக்தி செய்யறது ஒன்றுதான் சிறந்த வழி. ஹே நாத, எல்லோருக்கும் தலைவனா இருப்பவனே, தனுபிருதாம் தவ, இந்த உடம்பை தாங்கி கொண்டிருக்கிற இந்த ஜீவராசிகள் எல்லாம்
உன்னுடைய பாத பத்ம தியானாத்து, உன்னுடைய இந்த திருவடியை தாமரைகளா இருக்கிற இத தியானம் செய்தால் மட்டுமே, வேற எப்படி எல்லாம் செய்யறது பகவானோட தியானம் அப்படின்னா, உன்னுடைய கதைகளை எல்லாம் கேட்கலாம். அதனால எந்த சுகமானது நமக்கு ஏற்படுறதோ அந்த சுகமானது வேற எதற்குமே ஈடாவதே கிடையாது. அதனால பக்தி மார்க்கம் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்றான் நம்ம துருவன். பக்திம் முஹுः பிரவஹதாம் त्वयि मे प्रसंगो भूयादनन्त महताम् अमलाशयानाम् ஏனாஞ்சசோல்பணமுருவ்யசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ. ஏ அனந்த, ஏ உன்னி அனந்தன், அழிவற்றவன், எப்பொழுதும் இருப்பவன் அவன். துவை உங்களிடம் பக்திம் முகுகு, எப்படி பக்தி செலுத்தணும் அப்படின்னா, இடைவிடாத பக்தி. துக்கம் வரும்போது மட்டும் பக்தின்னு கிடையாது, இடைவிடாத பக்தி யாரெல்லாம் செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய சங்கம், அவர்களுடைய பிரசங்காக, அப்படிப்பட்ட மகான்களுடைய சத் சங்கத்தி ஏற்பட்டதுன்னா அதோட மூலமா தான் மிச்சம் இந்த நம்மளோட இந்த சம்சார சாகரமானது எப்படி இருக்கு அப்படின்னா எப்பொழுதும் துன்பம் இல்லையா? அந்த துன்பமான இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு எது நமக்கு உதவுறது அப்படின்னா எல்லா சாதுக்களுடைய சத் சங்கத்தி தான். அதனால பவத் குண கதாமிருத பானமத்தகா, அதனால் உன்னுடைய குண கதாமிருத, உன்னுடைய குணங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த அமிர்தத்தை பருகி கொண்டு, அந்த அமிர்தத்தையே குடித்து கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களால தான் இந்த சம்சார சாகரம் கடப்பதற்கே கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சுலபமாக கறந்து விட முடியும் அப்படிங்கிறார். அதனால்தான் இதுல சத் சங்கத்திங்கிறது எவ்வளவு முக்கியம் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அத சாதுனாம் தர்ஷனம் புண்ணியம், சாதுக்களை பார்த்த மாத்திரமே புண்ணியம். ஏன்னா நம்ம என்னதான் தீர்த்தங்களுக்கெல்லாம் போனாலும் அதெல்லாம் தீர்த்தம் பலதி காலேன, கொஞ்ச நாள் ஆனாதான் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு கிடைக்கும், அதுக்கும் பலன் உண்டு, அதிர்ஷ்ட பலமா மெதுவா கிடைக்கும். ஆனா சத்திய சாது சமாகமஹா, ஒரு சாதுவுடைய சங்கத்தை கிடைச்சிடுத்துனா உடனேயே நம்ம அவரை பார்த்து நம்மளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உடனே கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. பாகவதத்துல பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணரானவர் நிறைய இடத்துல சத் சங்கத்தியோட பெருமைய சொல்லிட்டு இருக்கார். தேன ஸ்மரந்தியதிதராம் பிரியமீஷமர்த்திய ஏச்சான்வத சுத சுஹ்ருத் கிருஹ வித்ததாராஹ ஏ த்வஜ்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காஹ. ஏ ஈஷ, ஹே அப்ஜநாப, ஹே பகவானே, ஹே மகாவிஷ்ணுவே, ஏ பவதீய பதாரவிந்த, யார் ஒருவர் உன்னுடைய இந்த திருவடி தாமரையிலேயே ஆசை உள்ளவர்களாகவும் இருந்து கொண்டு அதிலே ஆசை உள்ளவர்களிடமே ஈடுபட்டு அப்படிப்பட்ட சங்கத்தியில இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இந்த அழியற இந்த உடலை பத்தி எல்லாம் அவர்களுக்கு ஒரு யோசிக்கிறதே கிடையாது அவர்கள். அதனால இந்த அழியிற உடலுக்கு சொந்தமா இருக்கிற சுத சுஹ்ருத்து கிருஹ வித்ததாராக, சுதன் தங்களுடைய மக்கள், தன்னுடைய பிள்ளை பெண்கள் அவர்களை பற்றியோ இல்ல சுஹ்ருத்து தன் தோழர்களை பற்றியோ இல்ல கிருஹ தன்னுடைய வீடை பத்தியோ, வித்தம் தன்னுடைய எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தியோ, தாராக தன்னுடைய மனைவியோ கணவன் பத்தியோ நஸ்மரந்தி, அவர்கள் இதையெல்லாம் பற்றி நினைப்பதே இல்லை அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட பகவான் அவர் அப்படின்னா, கல்பாந்த ஏததகிலம் ஜடரேன கிருண்ணன் ஷேதே புமான் ஸ்வத்ருக நந்த சகத் ததங்கே என்னாபி சிந்துருஹ காஞ்சன லோக பத்ம கர்ப்பேத்யுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. ஏ யஹ புமான் கல்பாந்தே, எந்த ஒரு பரம புருஷன் பகவானானவர் இந்த கல்பாந்தே இந்த பிரளய காலத்துல ஏதது அகிலம் இந்த எல்லா உலகங்களையும் ஜடரேன கிருண்ணன் தன்னோட வயிற்றிலேயே அடக்கி கொள்கிறார்களோ அனந்த சகா, ஆதிசேஷனையோ சகாவா கொண்டிருக்கிறார். அவருடைய மடியில ஆத்மானுபாவத்துல ஸ்வதற்கு ஷேதேகே, ஆத்மானுபாவத்துல முழுகிண்டு யார் படுத்திருக்கிறார்களோ அவருடைய தொப்புள்ள இருந்து அந்த தாமரையில எப்படி ஆனவர் பிரம்மன் தோன்றினாரோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். தஸ்மை பகவதே பிரணதோஸ்மி, அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றான். त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा कूटस्थ आदि पुरुषो भगवान् श्रीदीशः यद्बुद्धयस्त्वस्थितमखण्डितया स्वदृष्ट्या द्रष्टो स्थितावधिमखो व्यतिरिक्त आसे. துவம் பகவான் அவன் சொல்றான், துவம் எப்படிப்பட்டவர் நீங்கள்? நித்திய முக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா கூட்டஸ்தகா ஆதி புருஷா,
பகவான் திரதீஷா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நித்திய முக்தகா, எப்பொழுதும் அவர் இருப்பவர், எப்பொழுதும் அவர் எந்த பந்தங்களுமே அவருக்கு கிடையாது. அவர் பரிசுத்த ஆத்மா, புனிதமானவர், அவர் ரொம்ப அறிவுடையவர், விபுத்த ஆத்மா, எங்கும் பரவி இருப்பவர் அவர். கூட்டஸ்தகா, நிலையா இருக்கிறவர் அவர்தான். ஆதி புருஷா, ஆதி புருஷனா இருக்கிறவும் அவர். அப்படிப்பட்ட பகவான், எல்லாம் தெரிஞ்ச அவர் இந்த திரயதீஷா, எல்லா முக்குணங்கள் இருந்தாலும் தன்னுடைய மாயையால அதை அடக்கி ஆள்பவர் அவர். எத்து புத்தியவஸ்திதா, யாரு ஏன் அப்படி அவர் அப்படி பகவான் அப்படி இருக்கார், இருந்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, எல்லா ஜீவர்களுடையும் தடையற்ற தன்னோட அறிவினால எப்படி அவர்களால உணர முடியறதோ, உலகங்களை காக்குறது நேரத்துல யாகம் அப்படிங்கிற புண்ணிய கர்மாக்களுக்கு பார்த்தோம்னா யஜ்ஞோவை விஷ்ணுஹு அப்படின்னு சொல்லப்படுற விஷ்ணு ஆனவர் அப்படி இருக்கிறார். ஜீவர்களை காட்டிலும் வேறுபட்டவராக பகவானானவர் இருக்கிறார் அப்படின்னு பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்றார். அப்படி எஸ்மின் விருத்த கதயோ ஹ்யனிஷம் பதந்தி வித்யாதயோ விவித சக்தய ஆனுபூர்வியாத் தத் பிரம்ம விஸ்வபவமேகம் அனந்தமாத்யம் ஆனந்த மாத்திரம் அவிகாரமஹம் பிரபத்யே. அந்த பரபிரம்மமானது எப்படி இருக்கு? நிர்விகாரஹா, நிர்குணஹா, அபரிச்சின்னஹா அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட இவர் உபாசனை மாதிரி உள்ள மார்க்கத்தினால அவரை பகவானை அடைய முடியறது. அப்படிப்பட்ட அவர் எல்லாத்துக்கும் அவர் காரணமா இருக்கிற அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பகவான ஸ்துதி பண்றான் துருவன். தத்யாசிஷோ ஹி பகவன் ஸ்தவ பாத பத்மம் ஆஷீஸ்ததானு பஜத புருஷார்த்த மூர்த்தேஹே அப்யேவ மர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரேப வத்சகமனுக்ரஹ காதரோஸ்மான். ஏ பகவானே, புருஷார்த்த மூர்த்தேஹே, பரமானந்தம் அப்படியே புருஷார்த்தமா இருக்கிற எல்லா புருஷார்த்தங்களுக்குமே வடிவமா இருக்கிற அவர் தவ பாத பத்மம், உங்களுடைய இந்த பாத பத்மங்களை அனுபஜதா, யார் ஒருவன் நன்றாக பூஜிக்கிறானோ, அப்போ ஆஷிஷா சத்யா ஆஷிஹி, அவனுக்குத்தான் மிச்ச எல்லா பலன்களை காட்டிலும் உண்மையான பலன் எதுன்னு பார்த்தோம்னா அந்த பகவானோட இடத்துல நம்ம அப்படி நல்ல ஒரு 1.4% சொல்றோமே, அப்படிப்பட்ட ஒரு பக்தி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அதுவே பெரிய ஒரு பலனா இருக்கு. அப்போ ஏவம் அர்த்தேபி, இப்படி இருந்தும் கொடுந்தா கூட பகவான் அனுகிரக காத்தரஹா, பகவான் அருள் புரியறதுல பகவானும் கருணாசாகரன்னு தெரியறது நமக்கு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தன்னோட கன்றை எப்படி பசுவானது பார்க்குமோ அப்படிப்பட்ட நம்மளை எல்லாம் அவர் காப்பாற்றுபவர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு துருவனானவன் ஸ்துதி பண்றான் பகவான. அப்போ இத மைத்ரேயர் சொல்லிட்டு இருக்கார். மைத்ரேய ஓதுவாச்ச அதாபிஷ்டுத ஏவம் வை சத் சங்கல்பேன தீமதா பிருத்யானுரக்தோ பகவான் பிரதிநந்தேதம் அப்ரவீத். இப்படி எவ்வளவு உறுதியோட இந்த ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் யாரு தடுத்தாலும் கேட்காமல், என்னெல்லாம் இன்னல்கள் வந்தாலும் அதுல இருந்து விலகாமல் இருந்த அந்த அறிவாளியாகவும் இருந்த துருவனால இப்படி துதிக்கப்பட்ட பகவானானவர். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிருத்யானுரக்தா, தன்னுடைய பக்தர்கள், தனக்கு சேவை செய்கிறவர்கள் கிட்ட ரொம்ப அன்பு உள்ள அந்த பகவான் பிரதிநந்தி அதா, இப்படி அவரை ரொம்ப புகழ்ந்து பகவானானவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச வேதாஹம் தே வியவசிதம் ஹிருதி ராஜன்ய பாலக தத் பிரயச்சாமி பத்ரம் தே துராபமபி சுப்ரத. ஹே சுப்ரத, நல்ல ஒரே உறுதி, விரதம்னு சொன்ன உறுதியோட கடைபிடிக்கிறது தானே அது. அப்படிப்பட்ட உறுதி கொண்ட ஹே க்ஷத்ரிய பாலக, ராஜன்ய பாலக, ராஜாவுடைய மகனே, தே ஹிருதி, உன்னோட மனசுல நீ என்ன எண்ணி இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் வேணும்னு தானே அவன் வந்தான் இல்லையா? தன்னோட அப்பாவோட மடியில இடம் கிடையாதுன்னு சொன்ன உடனே வந்த உனக்கு என்ன ஒரு ஸ்தானம் வேணுங்கிறது எனக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட ஸ்தானம் அப்படின்னா, துஷ்பிராபம் அப்படி ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தத்து தே பிரயச்சாமி தே பத்ரம், அந்த நீ என்ன கேட்டியோ அது உனக்கு நான் பிரயச்சாமி கொடுக்கிறேன். தே பத்ரம், உனக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றார். நான்யைரதிஷ்டிதம் பத்ர யத்ராஜிஷ்ணு த்ருவக்ஷிதி யத்ர கிரஹதாரானாம் ஜோதிஷாம் சக்கரமாஹிதம். ஹே பத்ர, உனக்கு எது அந்நேகி ந அதிஷ்டிதம், எந்த ஒரு பதவி நீ கேட்கிறையோ அது மற்றவர்களால ந அதிஷ்டிதம், அடையப்படவே இல்லை.
அந்த எந்த பதவியில கிரக நட்சத்திர தாராணம் கிரகங்களும் இந்த மற்ற நட்சத்திரங்களும் மற்ற கோள்கள் ஜோதிஷாம் மற்ற கோலங்களோ அதெல்லாம் கூட சக்கரம் சமாஹிதம் அதெல்லாம் இருக்கோ அந்த இடத்த தத்து பிராஜிஷ்ணு துருவக்ஷிதி அப்பேற்பட்ட உனக்கு ஒரு அதெல்லாம் விட பெரிய பதவியான உனக்கு ஒரு பதவியை நிலையான பதவியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். மேட்யாம் கோ சக்கரவத்ஸ்தாஸ்னு பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோக்னே கஷ்யப சுக்ரோ முனையோ ஏ வனௌகசஹ சரந்தி தக்ஷிணீகிருத்ய பிரமந்தோ யத் சதாரகாஹ. எப்படி ஜீவர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்றார். மேட்டியம் மாடுகள் எல்லாம் ஒரு தூண்ல கட்டி வச்சோம்னா அது அந்த கயர் எவ்வளவு தூரம் போறதோ அது மட்டும்தான் போகுமா. இது எப்படின்னா இந்த கயர் இல்லாத சமயத்துல கூட இதை வெறும்னா கட்டி வச்ச மாதிரி நம்ம பாவனை பண்ணா கூட அந்த மாட்டுக்கு தெரியாதான், அது அதே வட்டாரத்திலேயே அது சுத்திண்டு வருமா. அப்படிப்பட்ட கல்பவாசினாம் இந்த கல்பம் இருக்கிற வரைக்கும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பசுக்கள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவர்கள் பரஸ்தாத்து ஸ்தாஸ்னு இந்த எல்லா நிலையான்னு இருக்கிற எந்த ஸ்தானத்தை நட்சத்திரங்கள் இந்த தர்ம தேவதை அக்னி கஷ்யப்பர் சுக்ரன் இவரெல்லாம் அப்புறம் யாரு வனௌகசகா முனையகா காட்டுல வாழற முனிவர்கள் எல்லாரும் எதை சஞ்சரிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிரஸ்திதே து வனம் பித்ரா தத்வா காம் தர்ம சம்ஸ்ரயः ஷட்த்ரிம்ஷத் வர்ஷசாஹஸ்ரம் ரக்ஷிதா வியாஹதேந்திரியஹா. அதனால இவர் என்ன பண்றார், இந்த தர்மத்தை எல்லாம் காப்பாத்துற உனக்கு இந்த பகவான் சொல்றாரு இல்லையா, நீ இதுவா இரு ராஜாவா இரு அப்படின்னு சொன்ன உடனே நீ உன்னோட அப்பாவானவர் தன்னுடைய வயசான உடனே காட்டிற்கு போனதுக்கு அப்புறமா தர்மத்தையே மூலமா கொண்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் ரொம்ப வலிமை கொன்றாம நல்ல சக்தியோட எவ்வளவு வருஷம்னா ஷட்த்ரிம்ஷத் வர்ஷ சாஹஸ்ரம் 36,000 வருஷ காலம் நீ ரக்ஷிதா உன்னால ராஜாவாக இருக்கப்படும் அப்படின்னு பகவான் அருள் பண்றார். யுத்தமே நஷ்டே மிருகயாயாம் து தன்மனாஹ அன்வேஷந்தி வனம் மாதா தாவாக்னிம் சா பிரவேக்ஷதி. என்ன நடக்க போறது அப்படிங்கறத பகவான் சொல்றார். பிராத்தரி உன் சகோதரனான உத்தமனானவன் மிருகயாயாம் வேட்டையில நஷ்டே வேட்டை ஒரு சமயம் போவான் வேட்டையாட, அப்பொழுது அவன் இறந்து போவான். அப்போ அவனுடைய தாயான சுருச்சியும் அவனையே நினைச்சுட்டு தேடிண்டு போயிட்டு தாவாக்னிம் பிரவேக்ஷதி காட்டுத்தேயில அவளும் விழுந்து விடுவாள். இஷ்ட்வா மாம் யஜ்ஞ ஹிருதயம் யஜ்ஞை புஷ்கல தக்ஷிணைஹி புக்த்வா சேஹா சிஷஸ் சத்யா அந்தே மாம் சம்ஸ்மரிஷ்யசி. அப்போ யஜ்ஞ ஹிருதயம் யாகங்களுக்கெல்லாம் ஹிருதயமா இருக்கிற தெய்வமா இருக்கிற என்னை எல்லா தட்சிணைகளோடையும் சேர்ந்து நீ யாகங்களால நீ என்னை பூஜை செய். அப்போ நீ உன்னுடைய விருப்பங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன்னால அடையப்படும். அப்புறமா நீ என்னை தியானம் செய்வாய் அப்படின்னு சொல்றார் பகவான். ததோ கந்தாசி மத்ஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் உபரிஷ்டாத் ரிஷிப்யஸ்துவம் யதோ நாவர்த்ததே கதஹா. இப்படி உன்னுடைய கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு நீ திரும்பியும் ததஹா யதஹ கதஹான்னு ஆவர்த்ததே, இது எந்த ஒரு ஸ்தானத்துக்கு ஒருவன் சென்றால் அவன் திரும்பி வருவதில்லையோ அப்பேற்பட்ட ரிஷி மன்றத்துக்கெல்லாம் அப்பால் அதுக்கும் தாண்டி அப்பால் பட்டதுமா இருக்கிற எல்லாராலையும் வணங்கப்படுற சர்வலோக நமஸ்கிருதம் இந்த லோகமே நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு மத்ஸ்தானம் கந்தாசி அப்படிப்பட்ட என்னுடைய பதவியை நீ அடைவாய் அப்படின்னு அவனுக்கு அருள் பண்றார் பகவான். அப்போ மைத்ரேயர் சொல்றார், மைத்ரேய உவாச்ச இத்யர்ச்சித ச பகவான் அதிதிஷ்யாத்மனஃ பதம் பாலஸ்ய பஷ்யதோ தாம ஸ்வமகாத் கருடத்வஜஹா. இப்படி நீ என்ன கேட்டியோ அந்த பதவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானானவர் பகவானை பூஜிக்கப்பட்டு பகவானால துருவனானவன் பகவானை பூஜித்து விட்டு அப்ப மகாவிஷ்ணு ஆனவர் அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் துருவன், அவர் கிளம்பி போறார் அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் சொல்றார். சோபி சங்கல்பஜம் விஷ்ணோஹோ பாத சேவோபசாதிதம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீத்தியோபியகாத்புரம். அப்போ இவனுக்கு என்ன நினைச்சானோ பகவான் கிட்ட என்னத்துக்காக இவன் தவம் பண்ணனானோ அந்த ஒரு உத்தமஸ்தானம் அடைஞ்சிட்டான் இந்த துருவன். ஆனாலும் என்னாச்சா சோபி சங்கல்பஜம் விஷ்ணு அவன் தன்னோட சங்கல்பம் என்ன பண்ணிட்டு தன்னோட மனசுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டுண்டு பகவானையே நேர்ல கண்டு
அதை கேட்டுண்ட அவனுக்கு ஆசைகள் எல்லாம் சரியா போச்சு. ஆனாலும் அவனுக்கு நாத்தி பிரீத்தகா, ரொம்ப திருப்தி என்னோ கிடைக்கலையா. அப்படி திருப்தி அடையாத அவன் திரும்பி நகரத்துக்கு புறம் அபியகா, தன்னுடைய அப்பா இருந்த அந்த புறத்துக்கு அவன் திரும்பி வரான். இப்ப விதுரர் கேக்குறார். விதுர உவாச்ச சுதுர்லபம் யத் பரமம் பதம் ஹரேஹே மாயா வினஸ்தச்சரணார்ச்சனார்ஜிதம் லப்த்வாப்ய சித்தார்த்தம் இவைக ஜன்மனா கதம் ஸ்வமாத்மானம் அனன்யதார்த்தவித். சுதுர்லபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பகவானை பூஜிச்சு அவரை எதிர பாக்கலாம்னா சும்மாவா? அப்படிப்பட்ட சுதுர்லபம், ரொம்ப கிடைக்கிறதற்கே அரியதா இருக்கிற மாயாவினஹா ஹரேஹே, அந்த மாயாவியான விஷ்ணுவுடைய திருவடியை அவன் பார்த்து பூஜையும் பண்ணிட்டான். அதனால சம்பாதிக்கப்பட்ட என்ன ஒரு பெரிய பதவி உண்டோ அதையும் அவன் இந்த ஒரே பிறவியில அவனுக்கு கிடைச்சுடுத்த அவனுக்கு. அப்படியும் அந்த துருவன் ஏன் ஸ்வம் ஆத்மானம், ஏன் அவன் என்னவோ தன்னுடைய என்ன நினைச்சானோ அது நிறைவேறாதவன் போல் ஏன் துக்கத்தோட போறான் அப்படின்னு கேக்குறார் விதுரர். அப்ப மைத்ரேயர் சொல்றார், மாது சபத்னியா வாக்பாணைஹி ஹிருதி வித்தஸ்து தான் ஸ்மரன் நைச்சன் முக்திபதேர் முக்திம் தஸ்மாத் தாபமுபேயிவான். தன்னுடைய இந்த மாற்றாந்தாயான அவள் சுருச்சியுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் அம்பு மாதிரி அவனை தைச்சது இல்லையா? பாணைகி, அந்த பானம் மாதிரி அம்பு மாதிரி தன்னுடைய மனசுல இருந்ததுனால துருவன் என்ன நினைச்சான், அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு பெரிய பதவி வேணும்னு நினைச்சான். மோக்ஷ நாயகனா தன்னுடைய பகவானானவர், மோட்சத்தையே கொடுக்க வல்ல அந்த பகவானானவர் தன்னுடைய எதிர மோட்சத்தை தான் கேட்கலையே அப்படின்னு நினைச்சுட்டு இப்ப அவன் ரொம்ப வருத்தம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்றார். ध्रुव उवाच समाधिनानैक भवेन यत्पदम् विदुस्सनन्दादय ऊर्ध्वरेतसः मासैरहं षड्भिरमुष्य पादयोः छायामुपेत्या गतः पृथङ् मतिः. இப்போ சனந்தநாதயா, இந்த சனந்தர் அவரெல்லாம் அப்படிப்பட்ட ஊர்துவரேதசகா முனிவர்கள் எல்லாம் நிறைய பிறவைகள்ல அவர்கள் எல்லாம் யோகங்கள் எல்லாம் செய்யற மற்றவர்கள் முனிவர்கள் எல்லாம் எந்த பகவானுடைய எத்து பதம் விதுகு, எந்த பகவானை அவர்கள் அறிகிறார்களோ அப்படிப்பட்ட அவருடைய திருவடியோட நிழலை நான் 6 மாசங்களா பூஜை அவரோட பெரிய தபஸ் பண்ணி அடைஞ்சேன். ஆனாலும் நான் என்னாச்சு, பிருதங் மதிஹி, எனக்கு நான் வேறு மற்றவர்கள் வேறு அப்படிங்கிற இந்த வேற்றுமை உணர்ச்சி தானே வந்தது. என்னுடைய அம்மா சொன்னது தப்பு அப்படிங்கிறதுனால நான் பண்ணினேனே, இது சரியில்லையே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடையே நான் விட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிறான். அஹோபத மகாமமானாத்மியம் மந்த பாக்யஸ்ய பஷ்யத பவச்சித பாதமூலம் கத்வா யாச்சேயதந்தவத். அஹோபத, ஐயோ என்ன கஷ்டம் இது, மந்த பாக்யசி, எனக்கோ அதிர்ஷ்டமே கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய அனாத்மியம், அறிவில்லாத இந்த தன்மையை பாருங்களேன். எது பவச்சித்தகா, யாரு அப்படின்னா இந்த சம்சார பந்தத்தையே அவரால மூலத்தோட அறுத்தெறிய முடிகிற அந்த பகவானுடைய பாதமூலம் கத்வா, அவருடைய அந்த திருவடியை நான் அடைந்தேன். ஆனாலும் அந்தவத்து அயாச்சே, ஏதோ ஒரு குருடன் மாதிரி ஏதோ ஒரு நிலையில்லாத ஒரு ஸ்தானமோ அதை போய் நான் கேட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிறான். மதேர் விதூஷிதா தேவைஹி பதத்பிரசஹிஷ்ணுபிஹி யோ நாரத வச்சஸ்தத்யம் நாக்ராஹிஷமசத்தமஹா. அப்போ இந்த இது நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, இந்த நாரதருடைய வார்த்தை என்ன இருந்தது அப்படின்னா, அவர் அந்த பகவானையே நீ அடை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா நான் எப்படிப்பட்டவன், அசத்தமகா, இந்த அறிவீனன், அறிவே இல்லாதவன். அதனால அவருடைய வார்த்தையை நான் கடைபிடிக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறான். தைவீம் மாயாமுபாஸ்ருத்ய பிரசுப்தைவ பின்னதிருக்கு தப்யே த்விதீயேப்யசதி பிராத்ருவ்ய. எப்படி இந்த தூங்கிட்டு இருந்தான்னா அவன் இந்த கனவுல காணற பொருளை எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறானோ, அப்படி பகவானோட மாயையானதுனால எனக்கு என்னுடைய கூட பிறந்த சகோதரன்கிட்டயே ஒரு வேற்றுமை உணர்ச்சி வந்துடுதே. பிராத்ருவ்யா, சகோதரனே நம்ம போய் ஒரு பகைவன் அப்படின்னு நினைக்கலாமோ, அப்படி நினைச்சுண்டு எனக்கு இப்படி ஒரு மனசுல இப்படி வருத்தத்தோட நான் இப்ப கஷ்டப்படுறேனே, தப்பியே அப்படிங்கிறான், ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான் துருவன். மயை தத் பிரார்த்திதம் வியர்த்த சிகித்சேவ கதாயுஷி பிரசாத்ய ஜெகதாத்மானம் தபசா துஷ்பிரசாதனம் பவச்சிதமயாச்சேஹம் பவம் பாக்ய விவர்ஜிதா. அப்படிப்பட்ட துஷ்பிரசாதனம், ரொம்ப சுலபமா அவரை அடைய முடியாத
அவரை பிரீத்தி பண்ண முடியாம இருந்த அப்படிப்பட்ட ஜெகதாத்மானம் சர்வஸ்வரூபியா ஜெகஸ்வரூபமா இருக்கிற இந்த பகவானை என்னுடைய தபஸ்னால நான் பிரீத்தி அடைய வைத்தேன். ஆனாலும் நான் என்ன மாதிரி ஒரு வரம் கேட்டேன் அப்படின்னா, கதாயுஷி சிகிச்சேவ, ஒரு இறந்தவனுக்கு ஒரு வைத்தியம் செய் அப்படின்னா எப்படி அது பலன் இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு வீணான ஒரு பலனை போய் கேட்டேனே. அப்படிப்பட்ட நான் பாக்ய விவர்ஜிதா, எனக்கு பாக்கியமே இல்லை. அதனால இந்த சம்சார பந்தத்தையே அழிக்கிற அந்த பகவான் கிட்ட இந்த சம்சார வாழ்க்கையே நான் போய் கேட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌட்யான் மானே மே பிக்ஷிதோ பத ஈஸ்வரா க்ஷீண புண்ணியேன பலீகாராணி வாதனஹா. அதனஹான யாரோட நிர்தனஹா, பணம் இல்லாத ஒரு தரித்திரனானவன் சாப்பாடு வேணும்னா போய் உமியை போய் கேட்டுக்கொண்டு வருவானோ, அப்படி உமியை கேட்டுக்கொண்டவன் வந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்கிற பகவான் கிட்ட இருந்து ஒரு கௌரவமான பதவி வேண்டிக் கொண்டேனே அப்படின்னு ஐயோ கஷ்டமே அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ மைத்ரேயர் சொல்றார், மைத்ரேய உவாச்ச நவை முகுந்தஸ்ய பதாரவிந்தயோஹோ ரஜோஜுஷஸ்தாத பவாத்ருஷா ஜனாஹா வாஞ்சந்தி தத்தாஸ்ய மிருதேர்த்தமாத்மனஹ எதிர்ச்சயா லப்த மனஸ் சம்ருத்தயஹ. தாத்த அவர் விதுரருக்கு சொல்றாரு, ஹே விதுரரே, அப்படி பகவானுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டவர்கள் எப்படி அந்த பகவானானவர் தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டுமே பகவான் நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட அவர் வேற அர்த்தம் நவை வாஞ்சந்தி, வேற ஒன்றையும் அந்த பகவான் கிட்ட வேற பயனை எதையும் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற. ஆகர்ணியாத்மஜ மாயாந்தம் சம்பரேத்ய யதாகதம் ராஜான ஸ்ரத்ததே பத்ரம் அபத்ரஸ்ய குதோ மமாம். இப்போ போயிட்டான், தன்னுடைய மகன் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருந்தின் இருந்த அந்த ராஜா, அந்த உத்தானபாத அவரோட அப்பாவானவர் தன்னுடைய மகன் வருகிறான் அப்படின்னு கேட்ட உடனே, ஆஹா இந்த அதிர்ஷ்டமற்ற எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்ததே, நான் என்ன பாவம் எல்லாம் செஞ்சேன், அப்படிப்பட்ட எனக்கும் க்ஷேமம் கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு அவன் நம்பவே இல்லையான்னா ஸ்ரத்ததே, என் மகன் திரும்பி வந்துட்டான்னு சொல்றத அவர் நம்பவே இல்லையா. ஸ்ரத்தாய வாக்கியம் தேவர்ஷேஹே ஹர்ஷ வேகேன தர்ஷிதஹ வார்த்தா ஹர்த்துரதி பிரீதஹ ஹாரம் பிராதான் மகாதனம். அப்போ நாரதர் சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப நம்பி அவர் சந்தோஷம், அவனுக்காக ரொம்ப சந்தோஷம். அதனால ஓடி போய் அவருக்கு என்ன பண்ணானா, அந்த செய்தி யார் அந்த செய்தியை கொண்டு வந்தானோ அவருக்கு ஒரு விலையுயர்ந்த ஹாரம், ஒரு மகாதனம் ஹாரம் பிரததா, அது ஒரு நல்ல ஒரு மாலையை தூக்கி கொடுத்தானாம். கொடுத்துட்டு தங்கத்தினால நல்ல அலங்காரம் பண்ணியிருக்கிற நல்ல குதிரைகள் எல்லாம் கொண்ட ஒரு தேர்ல ஏறிண்டு நிறைய பேர் அந்தணர்கள், அந்த தன்னுடைய மந்திரிகள், உறவினர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து சங்கு துந்துபி பீரி எல்லா ஒளி எல்லாம் ஒலிக்கிறது, ஒலியோட அந்த வேத கோஷத்தோட எல்லா வாத்தியங்களோடையும் தன்னுடைய மகனை பார்க்கணுங்கிற ஆசையில நகரத்துல இருந்து வேகமா கிளம்புறார் அவர். துநீதி சுருச்சிஷ்டாஸ்ய மகிஷ்யௌ ருக்மபூஷிதே ஆருஷ்ய சிபிகாம் சார்த்தம் உத்தமேனாபிஜக்மதுஹு. இப்போ இவரோட மனைவியா இருக்கிற சுனீதியும் சுருச்சியும் நல்ல தங்கத்தினால தங்களை அலங்காரம் பண்ணி கொண்டு உத்தமனோடையும் சேர்ந்து பல்லக்குல ஏறி அவர்களும் போறார்கள். அப்போ அந்த துருவனை பார்க்கிறார்கள், அவன் வந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்துட்டு தேர்ல இருந்து இறங்கி அவப்பா ஓடி போய் அவனை கட்டி தழுவிக்கிறாரா அவப்பா. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பகவானோட ஸ்பரிசம் கிடைச்சிருக்கு அவனுக்கு. அப்படிப்பட்ட அவனால எல்லா பாப்பங்களும் நீங்கி போயிருக்கு. தன்னோட மகனை தன்னுடைய கைகளால கட்டி பிடிச்சுக்கிறார் அந்த அப்பா. அதாஜிக்ரன் முகுர்மூர்த்னி ஷீதைர் நயன வாரிபிஹி ஸ்நாபயாமாச தனயம் ஜாதோத்தாம மனோரதஹா. அவருக்கு ரொம்ப மனசுல ரொம்ப எண்ணங்கள் வருது அந்த அப்பாவுக்கு. அதனால தன்னுடைய குழந்தைய அடிக்கடி முகர்ந்து பாத்துக்கிறாராம், முத்தம் கொடுத்துக்கிறாராம். தன்னுடைய கண்ணுலேந்து ஷீதைஹி நயனவாரிபிஹி, குளிர்ச்சியா வருதாம் தண்ணி அவரோட கண்ணுல இருந்து சந்தோஷத்துல. அதனால அவனை குளிப்பாட்டவே செய்யறாராம். அபிவந்திய பிதுஃ பாதௌ ஆஷீர்பிஷ்சாபிமந்திரிதஹ நநாம மாதரௌ ஷீர்ஷ்ணா சத்கிருத சஜ்ஜனாக்ரணீஹி. அப்போ இந்த சாதுக்களால நல்லா வரவேற்கப்பட்ட அந்த துருவன் தன்னுடைய அப்பாவுடைய கால்கள்ல விழறானாம். அதனால தன்னுடைய அம்மாக்களையும் வணங்குகிறானாம். சுருச்சிஸ்தம் சமுத்தாபிய பாதாவனதமர்பகம் பரிஷ்வஜ்யாக ஜீவேதி பாஷ்பகத்கதயாகிராம்.
அப்போ சுருச்சி என்ன பண்றாளாம், தன்னோட கால்ல விழுந்து அந்த துருவனை தன்னோட கைகளால அவனை தூக்கி எழுப்பி, ரொம்ப அவளுக்கும் அழுகையா வருதான். அதனால நல்லா இரு ஜீவ, அடே புத்திர, நீ நன்றாக வாழ்வாய் அப்படின்னு சொல்றாராம். அப்போ எப்படி இந்த ஜீவர்கள் எல்லாம் ஒரு தண்ணியானது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எங்க ஒரு கீழையான ஒரு பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல ஓடி வரும். அப்படி இந்த ஜீவர்கள் எல்லாம் என்ன பண்றாராம், பகவானை பார்த்துட்டு வந்த துருவனாச்சேவன்னு எல்லோரும் ஆசையா துருவன் கிட்ட ஓடி போறாளாம். உத்தமஸ்சு த்ருவச்சோபௌ அந்யோன்யம் பிரேம விஹ்வலௌ அங்கசங்காதுப உத்பல பலகௌ அஸ்ரௌகம் முகுருஹதுஹு. அப்ப அந்யோன்யம் ரொம்ப அன்பு உண்டு அந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளுக்கு, துருவனுக்கும் உத்தமனுக்கும். ரொம்ப அன்போட இந்த உத்தமனும் துருவனும் ரெண்டு பேரும் கட்டி கொள்றாளாம். அப்போ ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப அழுகை வருதான் கண்ணீர்ல. சுனீதிரஸ்ய ஜனனி பிராணோ பிராணேபியோபி பிரியம் சுதம் உபகுஹ்ய ஜஹாவாதிம் ததங்க ஸ்பர்ஷ நிர்வதா. அப்போ இந்த துருவனோட அம்மாவா இருக்கிற சுனீதி தன்னுடைய உயிரை விட பிரியமா வச்சுட்டு இருக்கிற தன்னுடைய குழந்தை வந்ததை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷமா அவனை கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாளாம். எப்படி திருக்குறள்ல சொல்றாலும், என்ன வேணும் பெற்றோர்களுக்கு தன்னுடைய மக்கள் கிட்டேந்து அப்படின்னா, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன சந்தோஷத்தை அந்த குழந்தை அந்த தாயானவள் அனுபவித்தாலோ அதை விட சந்தோஷம் தன் குழந்தை எவ்வளவு உத்தமன் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய வார்த்தையினால கேட்கும் போது அவள் எவ்வளவு சந்தோஷம் அடைவாளோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த சுனீதியானவள் அடையறா. பயஸ்தனாபியாம் சுஸ்ராவ நேத்ர ஜெய் சலிலை சிவைஹி ததாபிஷிச்சியமானாபியாம் வீர வீர சுவோ முகுஹோ. ஹே வீரனே, அவர் சொல்றார், ஹே விதுரரேன்னு சொல்லிட்டு இருக்கார் மைத்ரேயரானவர். அப்போ தன்னுடைய அவள் கண்கள்ல இருந்து தண்ணியா வருதான், ஸ்தனத்துல இருந்து பாலே பொங்குறதாம் அந்த அம்மாக்கு. அப்படிப்பட்ட அவள் தன்னுடைய குழந்தையை அவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறாளாம். லால்யமானம் ஜனைரேவம் த்ருவம் சப்ராதரம் நிருபஹா ஆரோப்பிய கரிணீம் ஹிருஷ்டஹா ஸ்தூயமானோ விஷம் புரம். இப்படி எல்லாராலையும் ரொம்ப லால்யமானம், ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டப்படுறாராம் துருவன் அங்க இருக்கிற ஜனங்கள்னால. அப்படிப்பட்ட துருவன் தன்னுடைய அப்பாவான அந்த உத்தானபாத ராஜாவுடையும் தன்னுடைய சகோதரனோடையும் யானை மேல ஏற்றி வச்சுட்டு அவர்கள் கூட்டிட்டு போறார்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நகரத்துல நுழைந்தார்களாம். இந்த நகரம் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப அழகா, யாராவது பெரியவர்கள் வராருன்னா எப்படி தெருக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட அந்த நகரத்தோட தெருக்கள் எல்லாம் ரொம்ப அழகா அதுல நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாராம். நிறைய தண்ணி எல்லாம் தெளிச்சு தூசி பரகாம இருக்கிறதுக்காக இந்த உப்பரிகையில அதுல எல்லாம் நல்ல வாசனை பொருட்கள் எல்லாம் வச்சிருந்துண்டு அந்த மாதிரி பொறிகள், அக்ஷதைகள், புஷ்பங்கள், பழங்கள், அரிசி அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்ச அந்த நகரத்துக்குள்ள துருவனானவன் நுழையிறான். அங்கங்க அந்த நகரத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் இவனுக்கு அந்த அக்ஷதை, தயிர், அப்புறம் ஜலம், இந்த அருகம்புல்லு, பூ, பழங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷத்தினால அவனுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லி நல்ல அழகான பாட்டுகளை எல்லாம் கேட்டுண்டு அந்த துருவனானவன் தன்னுடைய அப்பாவோட அரண்மனைக்குள்ள போகிறானாம். மகாமணி பிராத்தமயே ச தஸ்மின் பவனோத்தமே லாலிதோ நிதராம் பித்ரா நியவசத்திவி தேவவத். அப்போ மகாமணி பிராத்தமை, அப்போ ரொம்ப புகழ்பெற்ற நல்ல ரத்னங்களால இழைத்து செய்யப்பட்ட அந்த மாளிகையில அந்த துருவனானவன் தன்னோட அப்பாவால ரொம்ப சந்தோஷப்பட்டு சீராட்டி பாராட்டி வச்சுட்டு இருக்கிற அந்த துருவன் தேவலோகத்துல எப்படி தேவர்கள் இருப்பாரோ அப்படி இருந்தானாம். எந்த மாதிரி மாளிகையில வசிச்சான் துருவன் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல தங்கமால இழைக்கப்பட்டதான். அப்புறம் பயப்பேண நிபாகா, இந்த ஃபோம் பெட்டுன்னு சொல்ற மாதிரி பால் நுரை மாதிரி அப்படி ஒரு இதுவா இருக்கிற அந்த படுக்கைகள், தந்தத்தினால ஆன படுக்கைகள், ரொம்ப விலையுயர்ந்த சிம்ஹாசனங்கள், தங்கமயமா இருக்காங்க எல்லாமே. அப்படிப்பட்ட இடத்துல அவன் துருவனானவன் அந்த இதுல இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம் சொல்றார் அவர். उत्तानपादो राजर्षिः प्रभावं तनयस्य तं श्रुत्वा दृष्ट्वाद्भुततमं प्रपेदे विस्मयं பரம். ராஜர்ஷிஹி, இப்போ அந்த அரசர்கள்லயே ரொம்ப சிறந்தவன் இந்த உத்தானபாதன். அவன் அத்புததமம், ரொம்ப ஆச்சரியமான தன்னுடைய மகனுடைய பிரபாவம், மகிமை, ஆஹா எப்படிப்பட்ட புதல்வன் எனக்கு அப்படின்னு நினைச்சு ஸ்ருத்வா திருஷ்டுவா, அதை பார்த்தும் கேட்டுண்டும் பார்த்தும் பரம் விஸ்மயம் பிரபேதே, ரொம்ப ஆச்சரியம் வருதான் அந்த அப்பாக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாராம். வீக்ஷ்யோட வயசம் தம் ச பிரகிருதீனாம் ச சம்மதம் அனுரக்த பிரஜம் ராஜா த்ருவம் சக்ரே புவப்பதிம்.
அப்போ கரெக்டான தன்னுடைய ஒரு வயசு வந்த உடனே அவரும் என்ன பண்றாரா, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு கிளம்புறாரு இந்த ராஜாவானவர். அதனால தன்னுடைய எல்லா ஜனங்களால ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிற அந்த துருவனையும் இந்த பூமிக்கு நாயகன புவஹா பதிம் சக்ரே இந்த ராஜாவாக அவரும் ஆக்கிவிட்டு தன்னுடைய இடத்துக்கு போய் தான் பாட்டுக்கு வனத்துக்கு செல்கிறார் இந்த ராஜா. ஆத்மானம் ச பிரவயசம் ஆகலய்ய விஷாம்பதிஹி வனம் விரக்த பிராதிஷ்டது விமிருஷன் ஆத்மனோகதிம். இப்போ இந்த அரசனானவன் என்ன பண்றான், ரொம்ப வைராக்கியத்தோட விரக்தகா எல்லா ஆசைகளும் தீர்ந்த அந்த ராஜாவானவர் நமக்கு இதுதான் இப்பொழுது சரின்னு காட்டிற்கு புறப்பட்டு வனம் பிராதிஷ்டது வனத்துக்கு கிளம்பி இந்த துருவனை ராஜாவாக்குகிறார் அப்படின்னு இந்த 2வது இதுல ஆரிய சரித்திரத்துல முடியறது இந்த துருவ சரித்திரம். அதே மாதிரி பாகவதத்திலயும் 4வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடியறது. இப்படி நம்ம பார்த்தோம் எப்படி துருவனானவன் தன்னுடைய துருவன் பேருக்கு ஏத்த மாதிரியே அவ்வளவு டிட்டர்மினேஷனோட எப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி தான் ஒரு ராஜாவோட மகனா இருந்தாலும் தனக்கு எப்படிப்பட்ட ஸ்தானம் வேணுங்கிறத பகவானை அடைந்து கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கதையை ஆரிய சரித்திரத்துல இருந்து அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.